திருமிகாசி நசைத் இங்க பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே தொடர்ச்சியாக மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. அப்படித்தானா? ஏங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒரு நல்லது ஒரு மத்திய அரசு செய்து அப்படின்னா வேண்டான்ட்டு எந்த மாநில அரசுனா சொல்லுமா? இங்க பற்றாக்குறைன்னு கேட்டுட்டு இருக்கோம். வெள்ள பாதிப்பப்ப கேட்டுட்டு இருக்கோம். நிவாரணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். மாண்புமிகு முதல்வர் போய் சந்தித்து கேட்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். எல்லா துறைகள்லயும் பற்றாக்குறைன்னு கேட்டுட்டு இருக்கோம். இவங்க ஸ்கீமை கொடுத்தாங்களா, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல. கதையா சொல்றாரு அவரு. அதான் சொன்னாரல்ல எம்எல்ஏன்னா, நீங்க கொடுங்க, எது நாங்க எடுத்துக்கல, இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ட்டு நீங்க விவாதிக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லுங்க. he can't just talk on airல. அதாவது இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்னன்னா, குஜராத்ல இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி 10 ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். குஜராத்ல மாண்புமிகு பாரத பிரதமரோட சொந்த ஊர்ல, சொந்த மண்ணின் மைந்தனோட மண்ணுல 10 வேகன்சி இருக்குன்னாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அங்க ஜாப் வேகன்சிக்கு படையெடுத்து கால் மிதிப்பட்டு அத்தனை பேருக்கு அடி. இந்த நாட்டோட ஒரு நாளோட வருமானம் அப்படிங்கிறது டாப் 1% பியூரோக்ராட்ஸ்க்கு, அதாவது டாப் 1 கார்பரேட்ஸ், மோடியோட நண்பர்களுக்கு 14,722 rupees per day. The bottom most 50% மக்கள் ஒரு நாளைக்கு 197 ரூபாய் கூட நம்மளோட ஆண்டு வருமானம் இல்ல. நம்ம சாதாரணமா சாப்பிடக்கூடிய காஃபி 185 ரூபாய் 100 grams 2014 அப்படின்னா இன்னைக்கு 440 ரூபாய். சோ விலை அதல பாதாளத்தில். வேலை வாய்ப்பு பத்தி இவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்துல சத்தீஸ்கர்ல போயிட்டு அந்த மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு? தேர்தல் பரப்புரை தானே இதெல்லாம். தேர்தல் நேரத்துல இதெல்லாம் பரப்புரையாக இந்தியா கூட்டணியினால் எல்லாமே பேசி இதெல்லாம் பேசின விஷயம் தானே. இதெல்லாம் பேசிய பிறகும் தானே மோடி 3.0 வந்திருக்கு. இது தேர்தல் பரப்புரை அல்ல, இது தற்போதைய நிலைமை. இன்னைக்கு 10 பேர் ஜாப் வேகன்சில காலடி படுறாங்கன்றது தேர்தல் பரப்புரைய பத்தியா நான் பேசுறேன்? இன்னைக்கு நடக்கிறத பத்தி பேசுறேன் சார். இன்னைக்கு காஃபி விலையை பத்தி பேசுறேன். இன்னைக்கு சிலிண்டர் விலையை பத்தி பேசுறேன். மக்கள் உங்களுக்கு சொந்த அயோத்திங்க, மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் ஹீரோ. நீங்க சொன்னது நாங்க அயோத்தியா கோயில கட்டிட்டோம். இந்த நாட்டுல 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு தர நீங்க இந்த நாட்டோட யூத்ஸ்க்கு. அப்படி பார்த்தா 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்பு தரணும். அத்தனை பேரோட வயிற்றுலயே அடிச்சுட்டு நாங்க கோவில் கட்டிட்டோம் அப்படின்ட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நீங்க அப்படி 56 இன்ச்சஸ் காமிச்சிட்டு பேசுனீங்க. என்னாச்சு? என்னன்னா முதலமைச்சரினுடைய பேச்சு நீங்க நேரடியாக உங்களுக்கு செய்யறதுக்கு மனமில்ல, குணமில்ல அப்படின்னு நேரடியா டைரக்டா சொல்றாரு. உண்மையான 56 இன்ச் முதல்வர், எங்களுடைய முதல்வர் நேரடியா சொல்றாரு, உனக்கு அடிப்பட்ட அறிவு வரலையா அப்படிங்கிறாரு. அண்ணாமலை பத்தி அண்ணாமலை மாதிரி சுத்தி முத்தியா கடுமையான நேரடியா சொல்றாரு, உனக்கு அறிவு வரலையா? இல்ல, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், தவிர்க்கலாம். நீங்க தான் சொல்றீங்களே, நேரடியா சொல்லுங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? ஒரு அரசு அப்படிங்கறது நான் சுத்தி வளைச்சுதான் பேசிட்டு இருந்தேன். நீங்க நேரடியா சொல்லல, நான் நேரடியா சொல்றேன். ஒரு அரசு நேரடியா சொல்லுங்கன்னா அதுக்காக கடுமையான சொற்களை பயன்படுத்துங்கன்னு அர்த்தம் இல்லையே. இல்ல, அசினா நல்ல சொற்களை பயன்படுத்தி ஆக்கம் உருவா பேசுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டத்தை நான் சொல்றேன். சரிங்களா? இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. எங்க மக்களோட கஷ்டத்தை நீங்க ஒரு பட்டியல் வாசிக்கிற மாதிரி நாகராஜும் ஒரு பட்டியல் வாசிக்கிறாரு. இதெல்லாம் இன்றைய செய்திகள் அப்படின்னு சொல்லதிகாரத்துல தலைப்புச் செய்தி வாசிக்கிறீங்க 2 பேரும். அவர் பட்டியல் வாசித்ததினால் அவருக்கு நீங்கள் தடை போடாததினால் நான் பட்டியல் வாசித்தேன். அவருக்கு பட்டியல் வாசித்ததற்கு நீங்கள் தடை போட்டிருந்தீர்கள் என்றால் நானும் சப்ஜெக்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்க பட்டியல் சொல்றீங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்கன்னு அவருக்கும் சொன்னேன். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த நாடு பாஜகவின் கையில் சிக்கி சின்ன பின்னமாடி கொண்டிருக்கிறது. நீங்க நிதிஷ் நாயுடு டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்ட்டு நிதிஷோட உதவினாலேயோ நாயுடுவோட உதவினாலோ நீங்க எத்தனை நாளைக்கு நீங்க இந்த டெமோக்ராட்டிக் அலையன்ஸ கொண்டு போக போறீங்கன்ட்டு பார்க்க தான் போறோம். அதாவது சுயமரியாதை. இப்ப கவலை ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கறதா, மாநிலத்திற்கு திட்டங்கள் வேணும், நிதி உதவி வேணுங்கிறதா கவலை? எவ்வளவு நாளைக்கு இந்த கெட்டாட்சி நீடிச்சு நாங்க எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறது தான்.
அதுதான் முதற்கட்ட பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைத்தால் என்ன, மத்தவர்களுக்கு நல்லது கிடைத்தால் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவங்க நாங்க கிடையாது. இந்தியா முழுவதும் நலம் பெற வேண்டும், எம் தமிழ் மக்கள் போலவே நல்லாட்சி எல்லா இடத்திலும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். அவருடைய ஆதங்கத்தை முதல்வர் அவர்கள் அவர் வந்து வெளிப்படுத்திருக்கார். தொடர் தோல்விக்கு பிறகு மத்திய அரசு பாடம் கற்றிருக்க இல்லையா அப்படின்றது எவ்வளவு அசிங்கம். சரி, ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திருமிகாசினா சுப்பிரமணியன் இங்க நேரடியாவே முதலமைச்சர் கேட்டுட்டாரு. இதற்கும் கூட செவி சாய்க்கல, பதில் சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவங்க பேசினதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாங்க. இருந்ததுனால தான் வந்து 2014 அப்போ உள்ள என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க, 19 சேர்ந்து நின்னாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களால் வாக்கு சதவீதத்தை பெற முடியவில்லை. அதை கருத்தில் கொண்டு அதனால் இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தா, அதாவது அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து நின்னா இங்கே வந்து வாக்கு சதவீதம் உயராது அப்படின்னு புரிந்து கொண்டு 2014 பார்த்தீங்கன்னா 18% என்டிஏ வாங்கிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎம்கே வந்தாங்க, டிஎம்டிகே வந்தாங்க. அவங்க 2 பேரும் தவிர்த்துட்டிங்கன்னா 10% வாக்கு தான் என்டிஏ அன்னைக்கு இருந்த என்டிஏ. நீங்களும் இப்போ வாக்கு வங்கி அரசியல் இல்ல அவங்க அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. நம்ம வாக்கு வங்கி அரசியலுக்கே போகலையே, வாக்கு வங்கி அரசியல் பண்றாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போகலையே. கேட்டதனால இருந்ததனால தான் 10% இருந்த வாக்கு 2014 இப்போ 18.8% உயர்ந்து இருக்குது 2024. சரிங்களா? யாருக்கு உயர்ந்திருக்கு? என்டிஏ சொந்த வாக்கா? அதாவது காங்கிரஸோட தைரியத்தை பாராட்ட வேண்டும். 2014 தனியா களம் கண்டாங்க, 38 தொகுதிகளை டெபாசிட் இழந்தார்கள், ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 2ஆவது வந்தாங்க. ஐயா சொல்ற மாதிரி மற்ற எந்த கட்சிகளும் தனியாக நிக்கல. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு கூட்டணி கட்சியோட தான் நிக்கிறாங்க. நாம் தமிழரும் காங்கிரசும் பாராட்டப்பட வேண்டியது. காங்கிரஸ் நின்னதுனால 38 தொகுதிகளை 15 லட்சம் வாக்குகள் இருந்த பிஜேபி வந்து 2019 இப்போ 49.2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. அதுதான் அவங்களோட இது பிளானே வந்து. ஸோ எப்படி நம்ம இல்ல இப்போ என்னன்னா நீங்க அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா வாக்கு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்னா எத்தனை கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பேசணும். நம்ம எல்லாருக்குமே அது கேள்வி அதான். நீங்க வாக்குன்னு வந்துட்டதுனால நேரடியாவே நான் கேட்கிறேன், வாக்கு தமிழ்நாட்டுல வாக்களிக்கல, மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கல, அதனால தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில பாஜக இருக்குங்கிறது தான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. அதுதான் பாயிண்ட். அதான் தமிழ்நாடு பிஜேபிக்கு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து 10.76 லட்சம் கோடிகள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, தமிழ்லயும் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்திலயும் போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட்டும் பண்ணிருக்காரு. இதுல தவறுகள் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்க முடியுமா? தமிழ்நாடு பிஜேபியில கொடுத்திருக்காங்க சார். அத மத்திய அரசு ஒரு துறை சார்ந்த நீங்க சொல்ற வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்ல அவங்க போட்டுட்டோம். இல்ல அது என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க வந்து பிஎம் கிசான் சந்நிதிக்கோ இல்ல எம்எஸ்எம்இ ஸ்கீமுக்கோ ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு ஸ்கீம் சார்ந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அதை வந்து இது பண்ணலாம் இல்லையா? இப்போ டெஃபமேஷன் கேஸ் எதுக்கோ போடுறோம், 1 கோடி ரூபாய் கூட டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க ஆர்எஸ் பாரதி அண்ணாமலைக்கு அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல. இதுக்கும் நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு எடுக்கலாம். தமிழ்நாடு நீங்க திமுக அரசு இங்க நிறைவேற்றிய திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல திமுக உடைய ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அபிஷியல் வெப்சைட்ல போட்டிருந்தா அத திரு சுப்பிரமணியன் ஏத்துப்பாரா? எடுத்துட்டா கவுண்டர் பண்ணுவாங்க. அவ்வளவு அது எடுத்துக்கல. திரு பரந்தாமன் முதற்கட்ட கருத்து தான். நீங்க பதில் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். கட்சியின் தலைவராக இல்ல அந்த கட்சியில இருக்கும்போது கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க, ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கிறீங்க. சோ கட்சி வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுல கொடுத்த திட்டங்கள், அதாவது அரசாங்கம் மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ அவங்க பேர்ல நிறைவேற்றுகின்ற திட்டங்கள்ல வந்து ஒரு அவுட்லே கொடுக்குறாங்க, இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது சுப்ரீம் கோர்ட்லயோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செல்லுபடி ஆகும். எவ்வாறு தவறாக சொல்ல முடியும்? நீங்க வந்து கட்சியாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு வரீங்க, கரெக்ட்டுங்களா? சோ திட்டம் வாரியாக ஒரு மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அல்லது வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அடிப்படையில் என்ன கொடுத்திருக்காங்க கொடுக்கலங்கிறத அபிஷியல் டேட்டாவா துறை சார்ந்து பேசுறதுங்கிறது வேற சார். ஒரு கட்சி அவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போட்டிருக்க டேட்டாவை வச்சு நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது எப்படி, எந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்கீம் படி கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கீம் மத்திய அரசாங்கம் என்னென்ன ஸ்கீம்ஸ் நடத்தி கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும், புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அவுட்லே கொடுத்திருக்காங்க அதை கொடுக்குறாங்க அவங்க. ஒரு அபிஷியல் ஃபோரம்னு ஒன்னு இருக்குல்ல, அது என்னாச்சுன்னு கேக்குறேன். ஒரு மாநில அரசு ஏன் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்தும் மாநில தலைவர் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு ஏன் பேசணும்னு நான் கேட்கிறேன். நிர்மலா சீதாராமன் மேடம் ட்வீட் பண்ணிருக்காங்க, கடந்த 5 வருடங்கள்ல தமிழகத்திலிருந்து போன வரி வருவாய் 5.26 லட்சம் கோடிகள், நாங்க கொடுத்தது 5.96 லட்சம் கோடிகள். பினான்ஸ் மினிஸ்டர் அபிஷியல் ஹேண்டில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அபிஷியல் ஸ்டேட்மென்ட். அதை டிஸ்பியூட் பண்ணுங்களேன்.